சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா சீதான்னு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே முத்து மனசு மாறி சீதா அருணோட கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன், சீதாவோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம்னு மனசு மாறின முத்து இப்படி ஒரு முடிவெடுத்ததால அந்த மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. உடனே சீதாவும் இந்த விஷயத்த அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத அருண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சீதா, நீ உண்மையாகவே சொல்கிறியா? அந்த முத்துவே நம்ம கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரா? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அருண் சீதா கிட்ட பேசுகிறாரு. உடனே சீதாவும் சிரிச்சுக்கிட்டே, நான் உண்மையை தான் சொல்கிறேங்க, என் மாமா மனசு மாறிட்டாரு, என் அக்காவுக்காகவும் எனக்காகவும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே உள்ள கோவம்லாம் மாமா மறந்துட்டாரு. நீங்களும் இனி எந்த பிரச்சனையும் செய்யாமல் முத்து மாமாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, எனக்காகவும் நான் உங்களை விரும்பினன்றதுக்காகவும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு முத்து மாமா நம்ம கல்யாண ஏற்பாடை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட சொல்லி உங்கள் அம்மாவை பொண்ணு கேட்க வரவும் சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வருவீங்கள்ல? ஏன்னா முத்து மாமா மேலே உள்ள கோவத்தில் உங்கள் அம்மா வேற எங்கேயோ வரன்லாம் தேடிட்டு இருக்கிறதா சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மாவும் நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முத்துவால தான் நிறைய பிரச்சனை வந்தது. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. நான் என் அம்மாவை பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு வரேன். சீக்கிரமாகவே நிச்சயதார்த்தம் முடிக்கணும், கல்யாண ஏற்பாடை செய்யணும். இனி எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இப்படி சொந்தக்காரங்க முன்னாடி இன்னொரு முறை நமக்கு கல்யாணம் ஆக போகுது சீதா, நினச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே அருண் சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே மீனா முத்துக்கிட்ட, அது எப்படிங்க இப்படி திடீர்னு மனசு மாறிட்டீங்க? இத்தனை நாள் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். எவ்வளவோ சீதா அருணோட கல்யாணத்தை பற்றி பேசினேன். எதையும் கண்டுக்காத நீங்கள் மனசு மாறாமல் பிரச்சனை செய்ய மட்டும்தான் முன்னாடி வந்து நின்னீங்க. ஆனால் இப்போ என்ன, சீதா அருணை சேர்த்து வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படி ஒரு முடிவெடுத்துருக்குறீங்களே? கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்படி மனசு மாறினீங்கன்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எத்தனை நாள் தான் நான் இப்படியே அடம்பிடிச்சிட்டு இருக்கிறது? எனக்கு அந்த அருணை பிடிக்கல, அதுக்காக சீதாவோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க மாட்டேனா? அங்கே போன இடத்துலையும் 2 பேருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்திரிக்கும் போது எனக்கு என்னவோ சீதா அருணோட முகம் தான் தெரிஞ்சது. அப்போ தான் நினச்சேன், சீதாவுக்கு ஆசைப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வச்சாதான் சீதாவோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியும், அவள் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடை செய்யலான்னு நானே மனசை மாற்றிக்கிட்டு முடிவெடுத்துட்டேன். இதில் நீ சந்தோஷமாக இருக்கல்ல மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சீதா அருணோட கல்யாணத்தை நீங்களே செஞ்சு வைக்க போகிறீங்கன்னு நினச்சி பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, அது போதும், என்னால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஆமாம், அங்கே அருண்கிட்ட பேசி அவங்க அம்மா எப்போ சீதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேட்டு நீ சொன்ன நான் எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுருவேன். சீதா ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணத்தை அங்கே நல்லபடியாக ஆடம்பரமாக என்னால் முடிஞ்ச அளவு எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா செஞ்சு வச்சாச்சுன்னா அப்புறம் என்ன, உன் அப்பா செய்ய வேண்டிய எல்லா வேலையவும் நான் செஞ்சுதான் நினச்சிக்கிட்டு உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு போதும். நமக்கும் கொஞ்சம் இப்போ பணம் தேவைப்படும்ல மீனா, அதுக்காக நான் நல்லா சவாரிக்கு போகணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி முத்து ரொம்ப பொறுப்பாக பேசுகிறத பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே அருண் வீட்டுக்கு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு அருணோட அம்மா கேட்குறாங்க, என்ன அருண் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டேன்னு கேட்க, அம்மா முத்து மனசு மாறிட்டாருமா, எனக்கும் சீதாவுக்கும் கல்யாண ஏற்பாடை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே நம்மளை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க சீதா வீட்டுக்கு. நீங்கள் கோவத்தில் இல்லைல்லம்மா, கண்டிப்பாக இதுக்கு ஒத்துப்பீங்க இல்லைம்மா? சீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. சீக்கிரமாகவே இந்த பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்யாண ஏற்பாடையும் செய்யணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குமா. என்னைக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வருவணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முத்து மனசு மாறாததுனால என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு அருண் சொல்கிறத கேட்டுட்டு அருணோட அம்மாவால் நம்ப முடியல. நீ சொல்கிறது உண்மைதானா? நான் பார்க்குறப்பெல்லாம் அந்த முத்து உன் மேலே உள்ள கோவத்தில் என்னை ரொம்பவே ஏளனமாக பேசிட்டு போயிருக்கான். அவன் நீ செஞ்ச பிரச்சனையால் மனசு மாறவே மாட்டான்னு நினச்சேன். அந்த முத்துவா இப்படி கல்யாண ஏற்பாடை செய்கிறேன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியலன்னு சொல்கிறாங்க அருணோட அம்மா. உடனே அருண், அம்மா நாளைக்கே நல்ல நாள் தான், நம்ம போயிட்டு அங்கே பொண்ணு பார்க்குறதா சீதாவோட வீட்டில் பெரியவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாமா? அதுக்கப்புறமா அங்கே முத்து பேசின எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அருணோட அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. என் பையன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், அந்த முத்துவால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சேன். இப்போ அவங்களே வந்து இப்படி பொண்ணு பார்க்க வர சொன்னதுனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இங்கே வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு அருண் அவங்க அம்மானு எல்லாரும் இங்கே சந்திராவோட வீட்டுக்கு போக முத்து மீனான்னு எல்லாரும்
முன்னாடி நின்று அங்கே வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல முத்து உண்மையாகவே மனசு மாறிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணோட அம்மாவும் நிற்கிறாங்க. அந்த சமயம் முத்து எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாரு. அருண், நீங்கள் செஞ்சது நிறைய தப்பு இருக்குது. அதுக்காக உங்கள் மேலே நான் கோவத்தில் இருந்தேன். உங்களை எனக்கு பிடிக்காது தான். ஆனால் சீதாவுக்காக என் மனசை மாற்றிட்டேன். என் மேலே உள்ள கோவத்தில் சீதாவை நல்லபடியாக பார்த்துக்காம விட்டுறாதீங்க. சீதாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அருணோட அம்மா சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி. சீதா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே பெருசு. நாங்கள் சீதாவை நல்லா பார்த்துப்போம். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்று செஞ்சு வைங்கன்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி அங்கே வந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் சீதாவை பொண்ணு பார்த்துட்டு எப்போ நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே வீட்டோட ஓனரும் முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, பாத்தியா முத்து, நீயே மீனா தங்கச்சிக்காக மனசை மாற்றிக்கிட்ட. அன்னைக்கு அந்த சத்யாவோட விருந்தில் என்னை அந்த பேச்சு பேசினியே, என்னை திட்டினல்ல. இப்போ நீ மனசு மாதிரி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க போகிற. அதனால் சீதா முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாரு. சந்திரா எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு. மருமகனாக இருந்தால் உன்னை மாதிரி இருக்கணும்ப்பா. என்னதான் அருண் மேலே இருக்கிற கோவத்தில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீ கொஞ்சம் அடம் பிடிச்சாலும் நீ மனசு மாறி அருண் சீதாவுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு இப்போ எங்கள் எல்லாரையும் வர வச்சு இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறல்ல, உன்னை நினச்சா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. மீனா, முத்து உனக்கு வீட்டுக்காரராக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு எல்லாரும் முத்துவை பாராட்டிட்டு போகிறாங்க. முத்து நினைக்கிறாரு, இத்தனை நாள் நான் செஞ்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சீதா அருணோட கல்யாணத்தால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நான் வெளியில தான் மாப்பிள்ளை பார்ப்பேன்னு இவங்க எல்லாரையும் ரொம்ப இத்தனை நாள் கஷ்டப்படுத்தியிருக்கேன் போல. இனி அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மனசு மாறின முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தையும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆடம்பரமாக செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு அருணோட அம்மா சொல்கிறாங்க. உடனே முத்து, பரவாயில்லைங்க, எவ்வளோ செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல உடனே எங்கள் அருணும், பரவாயில்ல முத்து, இங்கே எனக்காக வரக்கூடிய என் மனைவிக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா? நானும் என் கல்யாணத்துக்காக நல்லா பணம் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் செலவு செய்யணுன்னு அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டாம். இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதம் சொன்னதே பெருசு முத்து. அதனால் இல்லை, எங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அப்பா இல்லை. என் கல்யாணத்தை எங்கள் அம்மா நல்லா செஞ்சு பார்க்கணும், எல்லா சொந்தக்காரங்களையும் வர வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஊரில் இருக்க சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கள்ல, அதான் எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி எவ்வளோ செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் முத்து அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் பேசுனதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, நீங்கள் தான் நல்ல மருமகன்னு எல்லாரும் பேசுகிறாங்களே. சீதாவோட மாப்பிள்ளை இந்த அருணும் ரொம்ப நல்ல மனசாக தான் இருக்காரு. கல்யாணத்துக்கு எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருல, அவர் பெரிய வேலையெல்லாம் பார்க்குறாருல, அதான் இப்படி பேசுகிறாரு போல் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இந்த அருண் என்ன செலவு செஞ்சாலும் சீதாவுக்குன்னு நான் செய்ய வேண்டிய பொறுப்புன்னு இருக்குல்ல, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் மீனா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அங்கே பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து நாங்கள் சொல்கிறோம், அங்கே நிச்சயதார்த்தம் கல்யாண ஏற்பாடுன்னு எல்லாத்தையுமே நம்ம ஆரம்பிக்கலான்னு அருணோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக சந்திரா கிட்ட சொல்லிட்டு போக, இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இப்படி ஒரு நல்ல வரன் சீதாவுக்கு அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் முத்து மாப்பிள்ளையோட நல்ல மனசால தான் அப்படின்னு சந்திரா எல்லாரும் முன்னாடியும் முத்துக்கு நன்றி சொல்கிறாங்க. உடனே முத்துவும், என்னத்தை நீங்கள் இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க பேசிட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ளே கண்கலங்கி நின்னா எப்படி? மாமா இருந்தால் இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாரா? நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமகன், பொறுப்பாக இருந்து இதை எல்லாத்தையும் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குல்லன்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ளை, சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போதைக்கு அமையுமோ அமையாதோன்னு நான் கூட நினச்சேன். ஆனால் நீங்கள் மனசு மாறி என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும். சீதாவும் சந்தோஷமாக இருக்கா, அவள் ஆசைப்பட்ட கல்யாணமும் நடக்க போகுது. அதுவும் உங்களால் நினைக்கும் போது நான் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? என் பையனும் படிச்சிருக்கான், படித்து அவன் பாஸ் ஆகியிருக்கான். இப்போ சீதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னா நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்களும் மீனாவும் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சந்தோஷத்தில் சந்திரா இப்படி பேசுகிறாங்க. ரொம்பவே மன நிம்மதியோட சந்தோஷத்தோட இங்கே நல்லபடியாக பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்டலாம் பேசி அனுப்பிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்னங்க இது, சீக்கிரமாகவே அங்கே நிச்சயம் கல்யாணம்னு எல்லாமே நடக்க போகுதே, நிறைய பணம் தேவைப்படும்ல, நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பணம் கூட அவ்வளோவா நம்மக்கிட்ட இல்லையே, டெக்கரேஷன் ஆர்டர் வேறு இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால் வர வருமானத்தை வச்சு சீதாவுக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லைங்க, என்ன செய்கிறது, பணத்துக்கு எப்படிங்க பணத்தை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து, நீ எதுக்கு கவலைப்படுற, எல்லாம் சரியான நேரத்தில் பணம் கிடைக்கும்,
எப்படியாவது கடன் வாங்கியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்ல. பெரிய மண்டபமாக பார்க்கணும். அங்கே அருண் வீட்டில் பெருசாக எந்த ஒரு நகையவும் அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் அந்த மண்டபத்தையாவது நம்ம பார்க்கணும். சாப்பாடு செலவெல்லாம் செய்யணும். நாமளும் தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிடணும்ல. உங்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வந்தால் தானே உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் பார்த்துக்கலாம் மீனா. நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன். நம்ம எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கோன்னு முதல்ல அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீனா முத்துன்னு இவங்க சேர்த்து வச்சுருக்க பணத்தெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பணம் கல்யாணத்துக்கு பத்தாதுன்னு மீனா நினச்சிக்கிறாங்க. மனசும் வேதனைப்படுறாங்க. இங்கே அருணும் அருணோட அம்மாவும் கல்யாணத்துக்காகவும் நிச்சயத்துக்காகவும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகிறாங்க. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே வந்து அருண். அந்த சமயம் இங்கே கிறிஷோட பாட்டி கிறிஷ் எங்கே இருக்காங்கன்னு அங்கே தெரிஞ்சவங்க கிட்டலாம் விசாரித்து அவங்க வீட்டுக்கும் போய் பத்திரிக்கையை கொடுக்க போகிறாங்க. அங்கே கிறிஷோட பாட்டி இங்கே அருணையும் அவங்க அம்மாவையும் பார்த்த உடனே, நம்ம சொந்தக்காரங்களாச்சே, நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுத்து உபசரிக்க அருணோட அம்மா சொல்கிறாங்க, அக்கா என்ன ஞாபகம் இருக்குல்ல, நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க தான்க்கான்னு சொல்ல உன்னை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சுமி அக்கா, என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க. நீங்களும் வரணும். ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு தான் கேள்விப்பட்டேன். ஊரில் உள்ள சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டேங்க்கா. அதனால தான் உங்களையும் பார்த்து இந்த பத்திரிக்கையை கொடுத்துட்டு போயிட்டா நீங்கள் வருவீங்கல்ல. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், இது யாருக்கா சின்ன பையன் அப்படின்னு கேட்க, என் பொண்ணோட பையன்தாம்மா, என் பேரன்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க, நம்ம கல்யாணியவா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, உனக்கு தான் தெரியுமே, ஏற்கனவே முதல் கல்யாணத்தில் கல்யாணிக்கு நிறைய பிரச்சனை. அதுலேருந்து வெளியில் வரதுக்குள்ளே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. கல்யாணிக்கு ஒரு பையன் இருக்கான், நான் தான் வளர்க்குறேன். இப்போ கல்யாணி வேலை செஞ்சிட்ருக்காமான்னு சொல்ல, கல்யாணி எங்கே இருக்கான்னு சொல்லுங்களேன், நாங்கள் போய் பத்திரிக்கையை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவள் வெளியூரில் இருக்கிறா, அதனால் நீ வந்ததா சொல்கிறேன். உன்னை தான் கல்யாணிக்கு தெரியுமே, நாம் எல்லாரும் ஒன்றா பக்கத்தில் தானே இருந்தோம். இப்போ தான் அங்கங்கே வேலை விஷயமா எல்லாரும் அந்த ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். உன்னை பார்த்ததுலையும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அருணோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக என் பேரனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். முடிஞ்சா கல்யாணியவும் வர சொல்கிறேன். நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்ல, அங்கே பத்திரிக்கையை கொடுத்துட்டு அருணும் அருணோட அம்மாவும் கிளம்புறாங்க. ஆனால் இங்கே முத்துவோட வீட்டில் தான் இங்கே வந்து ரோகிணி, கல்யாணின்ற ரோகிணி மருமகளாக இருக்கிறாங்கன்னு இங்கே அருணுக்கும் அருணோட அம்மாவுக்கும் தெரியாததுனால அவங்க இப்படி பத்திரிக்கை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்களையும் கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பத்திரிக்கையில் இங்கே மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கும் அருணுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்றத சரியாக கவனிக்காமல், கல்யாணம் எங்கே வச்சு பண்ணுறாங்க, மண்டபம் எங்கே இருக்குன்றதை மட்டும் பார்த்துட்டு இங்கே சரியாக ஒன்றும் கண்டுக்காமல் இருந்துடுறாங்க கிறிஷோட பாட்டியும். இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க. ரோகிணி வரலனாலும் நானாவது கிறிஷை கூட்டிகிட்டு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே முத்து மீனான்னு சீதாவோட கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாத்துக்கும் பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து சந்திராவும் விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. இங்கே சந்திரா ரொம்ப நாள் கழிச்சு விஜயா வீட்டுக்கு வரதுனால அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக, வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க, சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதா கேள்விப்பட்டேன், கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் எல்லா உரிமையோடையும் இங்கே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா, ஆமாம், பெரிய இடத்துல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு, பையன் வேற நல்லா வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான உடனே பொண்ணை அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. இதில் இவங்களுக்கு பெருசாக என்ன தேவை இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு, அதான் மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரே, எல்லா செலவையும் அவரே பார்த்துக்க மாட்டாரா என்னன்னு கேட்க, உடனே சந்திரா சிரிச்சுக்கிட்டே, ஆமாங்க சம்மந்தி, மாப்பிள்ளையே எல்லா செலவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோன்னு வீடு தேடி வந்து அவங்களே வந்து பொண்ணெல்லாம் கேட்டு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. கூட முத்து தம்பி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், முத்து மீனா சம்பாதிக்கிற எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு தானே கொடுக்குறாங்க, அப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்பட போகிறீங்க, இங்கே கல்யாணத்தை நல்லா ஆடம்பரமாகவே தானே செய்ய முடியும். ஏன்னா அந்த முத்து மீனா மாதிரியே இப்போ இந்த முத்து மாதிரியே மறுபடியும் அந்த சீதாவுக்கும் நல்ல வரனாக கிடச்சி சீதாவே பையனெல்லாம் பார்த்துக்கிட்டால, அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனையே கிடையாதே, உங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி நல்லதெல்லாம் நடக்குதோ. ஆனால் நானும் இந்த ரோகிணியை கூட்டிகிட்டு வந்தேன் பாருங்க, அவளால் தினமும் அவமானப்பட்டு தான் நிற்கிறேன். சரி சரி, பத்திரிக்கையை கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே வந்த சந்திரா ரொம்ப சந்தோஷமாக இங்கே ஸ்ருதி, ரவி, ரோகிணி, மனோஜ் எல்லாருக்குமே தனித்தனியாக பத்திரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் குடும்பமாக இருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக எங்கள் மேலே எந்த கோபம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சீதாவோட கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒன்றா வந்துடணும். முத்து தம்பி, மீனா, நீங்கள் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உங்களால் தான் இந்த கல்யாணமே நடக்குதுன்னு பாராட்டி புகழ்ந்து பேசிட்டு உடனே விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் பத்திரிகையை கொடுத்துட்டு சந்திரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சந்திரா இவ்வளோ சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு விஜயாவால் தாங்கிக்க முடியல. உடனே இங்கே விஜயா மீனா கிட்ட கேட்குறாங்க, ஏன் மீனா, உண்மையாகவே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எல்லா செலவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்க, ஆமாத்த, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், சீதா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சீதா மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்னு அருணோட அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க. அதனால தான் செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது செய்யணும்னு எங்கள் அம்மாவும் கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. சீதாவும் பணம் சேர்த்து வச்சுருக்கா. எப்படியாவது நல்லபடியாக இந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு எல்லாத்தையும் நடத்திடுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. நாங்கள் முடிஞ்ச அளவு தான் பணம் கொடுப்போம். எங்ககிட்ட மட்டும் என்ன நிறையா பணமாக இருக்குது. எங்கள் அம்மா தங்கச்சியே இந்த கல்யாணத்தை நல்லா நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகும்போது அப்படியே விஜயா மெதுவாக ரோகிணியை பார்க்குறாங்க. அவங்க வீட்டிலலாம் நல்லது நடக்குது, இந்த ரோகிணியால் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே மீனாவோட அம்மா எல்லாருக்கும் தனித்தனியாக பத்திரிக்கை கொடுத்து மரியாதை செலுத்தி கூப்பிட்ருக்காங்க இந்த நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும். அதனால் வேலை இருக்குன்னு யாரும் போகாமல் இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம்னு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் கலந்துக்கணும். யாராவது வரலனா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. உடனே விஜயாவும் வரவங்க வேற என்ன செய்ய, சம்மந்தியாக போயிட்டாங்களே, அதுவும் பெரிய இடத்துலலாம் வேற சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. நாம் வரலனா எப்படி, நாம் போகலனாலும் அந்த கல்யாணம் நடக்கும். ஏதோ கூப்பிடணுமேனு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. வந்துடுவோம், எல்லாம் வந்துடுவோம், கவலைப்படாதீங்க. உங்கள் மருமக மீனா குடும்பத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் இவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. இதே மற்ற யாரும் கூப்பிட்டா வெளியில் கூட போக மாட்டீங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் போகிறாங்க. இங்கே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு முத்துவும் என்றைக்கும் இல்லாமல் மீனாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் வேண்டிக்கிறாரு. நான் இத்தனை நாள் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சது என்னுடைய தப்பு. ஆனால் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு வந்திருக்கு. மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார். அதனால் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு முத்து தனக்காகவும் தன்னுடைய வேலைக்காகவும் ஏன் மீனாவுக்காகவும் கூட வேண்டிக்காமல் சீதா கல்யாணத்துக்காக நல்லா வேண்டிக்கிறாரு. முத்து மனசு மாறி இப்படி நல்லதெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு அருண் பெரிய மண்டபமாக பார்த்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்காரு. இதை பார்த்துட்டு சீதாவும், என்னங்க இப்படியெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க, நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ செலவு செய்யணுமா நம்ம கல்யாணத்துக்காகன்னு கேட்க, இது எங்கள் அம்மாவோட ஆசை, நிறைய சொந்தக்காரங்களாம் வரப்போகிறாங்க, அதனால் எங்கள் அம்மா தான் இந்த மண்டபம் சரியாக இருக்குன்னு சொன்னாங்க சீதா. நீ கவலைப்படாத, எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முத்து மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சரி சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. ஆனால் எல்லாமே இப்படி நல்லபடியாக நடக்கும்னு நானும் நினைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்குறாங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்காக அண்ணாமலை, இங்கே செல்வம், இங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துட்டுருக்குறாங்க. முத்துவும் மீனாவும் முன்னாடி நின்று வந்த எல்லாரையுமே உபசரித்து உள்ளே கூப்பிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா நினைக்கிறாங்க, சீதாவோட கல்யாணத்தை பார்க்குறதுக்கு அவங்க அப்பாவும் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்ய, அவங்க அப்பா இல்லை. இந்த கல்யாணம் எப்படி நல்லபடியாக நடக்கும்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய மண்டபத்தில் ஆடம்பரமாக முத்து மாப்பிள்ளை மீனா நினச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்க போகிறாங்களே அப்படின்னு நினச்சி சந்திரா ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த ரோகிணியும், மீனா, இங்கே நான் வேணும்னா உங்கள் தங்கச்சி சீதாவுக்கு மேக்கப்லாம் செஞ்சு விடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, உங்களால் முடிஞ்சால் செஞ்சு விடுங்க, நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னால் கோவப்படுவீங்களா ரோகிணி, அதான் நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசலைன்னு சொல்ல. பரவாயில்ல, உங்கள் தங்கச்சி சீதா எனக்கும் தங்கச்சி மாதிரி தான், நான் பார்த்துக்கிறேன், சீதாவை நல்லபடியாக மேக்கப்லாம் போட்டு நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. இங்கே ரவியும் முத்து கூட வர வேண்டிய எல்லாரையுமே கூப்பிட்டு வர்றது, இந்த கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செய்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கிறாரு. மீனாவை பார்த்துட்டு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, பரவாயில்ல, உங்கள் தங்கச்சி கல்யாணத்தை முத்து இவ்வளோ நல்லபடியாக நடத்துவாருன்னு நான் எதிர்பார்க்கல. முத்துவோட நல்ல மனசை நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன் மீனா. அதனால் முத்து கோவப்பட்டாலும் மற்றவங்க கிட்ட அவர் பாசத்தை மட்டும்தான் காட்டுறாரு. மற்றவங்கள பிடிச்சி போச்சுன்னா முத்து என்ன வேணாலும் செய்வார். முத்துவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மனசு அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா நினைக்கிறாங்க,
இந்த மீனா முத்து சேர்ந்து இவ்வளோ ஆடம்பரமாக இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறாங்கன்னா இவங்க கிட்ட நிறைய பணம் இருந்திருக்குமோ? என்னதான் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் மீனா முத்துவும் கண்டிப்பாக ஏதாவது உதவியெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல. உண்மையாகவே இந்த சந்திரா ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். நமக்கு கிடைக்காத எல்லாமே இந்த சந்திராவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் கிடைக்குதே அப்படின்னு பொறாமையில் அங்கே நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு கிறிஷை கூட்டிட்டு இங்கே வந்து ரோகிணியோட அம்மாவும் கிளம்பி வராங்க. ஆனால் ரோகிணி இங்கே வந்திருப்பாங்கன்னு தெரியாத கிறிஷோட பாட்டி கிறிஷ்னு எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர அருணோட அம்மா பார்த்துட்டு, வாங்க வாங்க லக்ஷ்மி அக்கா, நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டுருங்க, உங்களுக்கு நான் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறதுனால அங்கே வந்து ரோகிணியோட அம்மா கிறிஷ்னு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. மீனாவும் முத்துவும் தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காராங்கன்னு தெரியாமல் இங்கே வந்து ரோகிணியோட அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கிறிஷும் சொல்கிறான், பாட்டி நான் வேணும்னா அங்கே போய் விளையாடட்டுமான்னு கேட்க, வேண்டாம் வேண்டாம், தெரியாத இடத்துல நீ அங்கே இங்கேன்னு போக வேண்டாம், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துவும் வெளியில் போயிட்டு வராரு. அந்த சமயம் கிறிஷ் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, கிறிஷ் எப்படி இந்த கல்யாணத்துக்கெலாம் வருவான், நாம தான் அவங்கள கூப்பிடவே இல்லையே, வேற யாராவது இருக்கும் போல அப்படின்னு கிறிஷை பார்த்துட்டு சரியாக கவனிக்காமல் முத்துவும் அங்கேருந்து போயிடுறாரு. ரோகிணி தன்னுடைய அம்மாவும் கிறிஷும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறாங்கன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருந்த மீனாவோட தங்கச்சிக்கு சீதாவுக்கு மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நிச்சயதார்த்தத்துக்காக சீதாவையும் மேடைக்கு வர சொல்கிறாங்க. அருணையும் உட்கார வச்சு அங்கே நல்லபடியாக அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனா சந்திரான்னு எல்லாரும் கண் கலங்கி நிற்கிறாங்க சந்தோஷத்தில். முத்து சொல்கிறாரு, உண்மையாகவே சீதா இன்னைக்கு தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காள் மீனா. நான் மட்டும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டே இருந்திருந்தா சீதா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இப்போ பாரு சீதா முகத்தில் இருக்கிற சிரிப்பை. எனக்கும் இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் மீனா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணுன்னு எல்லாரையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அங்கே பாராட்டி பேசிட்டும் போகிறாங்க. இந்த ஜோடி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தன்னுடைய அம்மா வந்திருக்கிறத கூட கவனிக்காமல் விஜயா பக்கத்தில் வந்து ரோகிணி உட்காரும்போது, நீ எதுக்கு இங்கே வர, உன்னை பார்த்தாலே பிடிக்கல, இதில் நீ என்னவோ அந்த மீனாவோட தங்கச்சிக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுற, என்ன மீனா மேலே உனக்கு அவ்வளோ பாசமாக என்னன்னு கேட்க, இல்லை மீனாவா சொல்லலை, நானே தான் போய் செஞ்சேன். ஏன் அங்கே மீனாவும் நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து மீனான்னு எல்லாரும் நிற்கிறத இங்கே வந்து ரோகிணி பார்க்குறாங்க. அந்த சமயம் திரும்பி பார்த்த ரோகிணி அவங்க அம்மா இருக்கிறத மெதுவாக கவனிக்கிறாங்க. நம்ம அம்மாவா, அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கா, நம்மக்கிட்ட வரேன்னு சொல்லலை, ஒருவேளை அவங்க தானா அப்படின்னு பார்க்கும்போது தான் கிறிஷ் அங்கே நிற்கிறத கவனிச்சுட்டு ரோகிணி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்னுடைய அம்மாவும் கிறிஷும் இங்கெல்லாம் வந்திருக்காங்க, இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்காங்க. ஏற்கனவே இப்படி தான் ஒரு கல்யாணத்தில் அந்த ப்ரௌன் மணியை பற்றின உண்மை தெரிஞ்சு நான் வீட்டில் மாட்டிக்கிட்டேன். இப்போ எங்கள் அம்மா வேறு இங்கே வந்திருக்காங்கன்னா ஒருவேளை இங்கே யாரும் தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்களா, இல்லை அருண் வீட்டிலேருந்து யாராவது போய் அம்மாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருப்பாங்களா, அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, எதுக்காக இப்படி சொல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக ரோகிணி அங்கே கிளம்பி போகிறாங்க. பின்னாடி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இங்கேயேம்மா வந்தேன்னு கேட்க, என்ன கல்யாணி நீ இங்கே இருக்க, நம்ம சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன் டி, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் நான் வந்திருக்கேன், நீ என்ன இங்கே இங்கே என்ன பண்ணுற, நீயும் மாப்பிள்ளையும் வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே அங்கே இருக்கிற பொண்ணு வேறு யாரும் இல்லை, மீனாவோட சொந்த தங்கச்சி தாம்மா, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுன்னு இங்கே அண்ணாமலை மாமா வீட்டில் உள்ள எல்லாருமே நாங்கள் வந்திருக்கோம், நீ ஏமா வந்தேன்னு கேட்க, மாப்பிள்ளை நம்ம வீட்டு சொந்தம், அவங்க அம்மாவே வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்டாங்க, அப்புறம் எப்படி வராமல் இருக்க முடியும், நம்ம ஊர்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்கடி, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா கூட நான் வராமல் இருந்திருப்பேன், இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்க, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிறிஷை கூட்டிகிட்டு கிளம்புங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இந்த அருணும் நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ என்னை பற்றின உண்மை கண்டிப்பாக அருணோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் என் அம்மானு தெரிஞ்சா அப்புறம் எல்லாரும் முன்னாடி என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, இப்படி இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வராமல் பார்லருக்காவது கிளம்பி போயிருப்பேன், இப்போ பாருங்கள் மீனாவோட தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கே நான் வரலனா எப்படின்னு தான் இங்கே வந்தேன், இங்கே நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து ரோகிணியோட சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வந்ததால், ஏம்மா கல்யாணி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, உங்கள் அம்மா கூடயே நீ வருவேன்னு நினச்சேன், பரவாயில்லம்மா அருணோட கல்யாணத்துக்கு நீயும் வந்திருக்க, ஆமாம்
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேனே, உன் வீட்டுக்காரர் வரலையான்னு தெரிஞ்சவங்க ரோகிணியை கல்யாணின்னு கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் புரியாமல் அவங்கள சமாளித்து பேசிட்டு, பாத்தியாம்மா எல்லாரும் என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்கம்மா, ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நான் மாட்டிக்கிட்டேன். முத்து மீனா ஏற்கனவே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்புறம் என்னை கண்டிப்பாக மாட்டி விட்டுருவாங்க. என்னை வீட்டை விட்டே விஜயாத்தை வெளியில் அனுப்பிடுவாங்க. என்னை பார்த்தாலே விஜயாத்தை கோவப்படுறாங்கம்மா. இந்த நிலமையில இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. பேசாமல் கிருஷ்ண கூட்டிகிட்டு கிளம்பிரு. இதுக்கு மேலே நான் உன்னை இங்கே பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கே நிற்கிற மனோஜும் என்ன ரோகிணி செய்கிறேன்னு கேட்ட உடனே, பாத்தியா உன் மாப்பிள்ளை வேற கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணி கிளம்புறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மாவும் இந்த ஃபங்க்ஷனை விட ரோகிணியோட வாழ்க்கை தான் முக்கியம், பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலான்னு நினச்சிட்டு அந்த மண்டபத்துலேருந்து வெளியில் வரும்போது அருணோட அம்மா பார்த்துட்டு, என்னக்கா நீங்கள் இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே கிளம்புறீங்க, ஏதாவது பிரச்சனையாக்கான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கக்கா, 2 நாள் நீங்கள் இருந்துட்டு தான் போகணும், எங்கள் வீடு கூட பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி மறுபடியும் ரோகிணியோட அம்மாவை அங்கே மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அருணோட அம்மா. இங்கே கிறிஷும் அங்கே விளையாண்டுட்டு இருக்கான். அந்த சமயம் அங்கே வந்த முத்துவும், கிரிஷ் நீயா அப்படின்னு கேட்க, ஆமாம் முத்து மாமா, என் பாட்டி கூட வந்திருக்காங்க, நீங்கள் என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, மீனா அத்தையோட தங்கச்சிக்கு தான் இங்கே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது, நீயும் உன் பாட்டி வந்திருக்கீங்களா, எனக்கு தெரியாதே, அப்போ கூட உன்னை பார்த்ததா நினச்சேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அப்படியே போயிட்டேன். கிரிஷ் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், மீனா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, வரியா அப்படின்னு சொல்ல, பாட்டி அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உன்னை இந்த ஃபங்க்ஷனில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, ஆமாம் உன்னை யார் வந்து கூப்பிட்டது, மீனாவோட அம்மாவா அப்படின்னு கேட்க, இல்லை மாப்பிள்ளையோட அம்மாவும் மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க எங்கள் சொந்தக்காரங்களாம், அதான் பாட்டிக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்க, முத்துமாமா எங்கள் அம்மா கூட வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே கிரிஷ், உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தியா, வெளியூரில் வேலை பார்க்குறதால உன் பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து என் பாட்டிக்கிட்ட பேசினாங்க, அப்புறம் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க, அது மட்டும் இல்லை இங்கே இருக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அந்த மாப்பிள்ளையோட அம்மா தான் எங்களை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகணும், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு பேசி எங்களை உட்கார வச்சாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறத பார்த்தா கூட பாட்டி கோவப்படுவாங்க, என்னமோ தெரியல, வரும்போது பாட்டி சந்தோஷமாக இருந்தாங்க, இங்கே என்னவோ கோவமாகவே உட்காந்துட்ருக்காங்கன்னு சொல்ல, அந்த சமயம் மீனா வராங்க. கிறிஷை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க மீனாவும். கிறிஷ்கிட்ட முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே முத்து சொல்கிறாரு, உங்கள் அம்மா வந்ததா சொன்னியே, எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்களா முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு கிறிஷும் ரோகிணியை காமிச்சு பேசிகிட்டு இருக்க, ரோகிணியோட சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ரோகிணியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு கல்யாணின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுகிறத விஜயா கவனிக்கிறாங்க. என்னது இது, உன்னை எதுக்கு அவங்க கல்யாணின்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க, நீ ரோகிணி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆண்டி தெரிஞ்சவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும்போது, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒவ்வொருத்தரும் வந்து உன்னை கல்யாணின்னு கூப்பிடுறாங்க, எதுக்குன்னே புரிய மாட்டேங்குது, உண்மையாகவே உன் பேரையும் கல்யாணத்துக்காக மாற்றிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகணும், இந்த அம்மா வேற வந்து நிற்கிறாங்களே, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி ரொம்ப பதட்டமாகவே, எங்கள் மீனா தங்கச்சி சீதாவோட ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பி வந்தா இப்படி பிரச்சனையாக வந்து நிற்குதேன்னு ரோகிணி திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது, மீனாவும் முத்துவும் அங்கே கிறிஷை கூட்டிகிட்டு வந்து ரோகிணி முன்னாடி நிற்கிறாங்க. ரோகிணி ரொம்ப பதட்டமாக, என்ன முத்து அப்படின்னு கேட்க, இல்லை கிறிஷ் உங்களை தான் அம்மான்னு காமிச்சு பேசிகிட்டு இருந்தான், அதான் இங்கே வந்தேன். கிறிஷ் இவங்க தான் உன் அம்மாவான்னு கேட்க, ஆமாம் அம்மா, எதுக்குமா என்னையும் பாட்டியவும் நீங்கள் வீட்டுக்கு போக சொன்னீங்க, பாட்டியும் நானும் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்போன்னு சொன்ன உடனே இங்கே விஜயாவும், என்னது அம்மாவா, யாருக்கு யார் அம்மா, என்ன இந்த பையன் இப்படிலாம் பேசுகிறான், முத்து உனக்கு வேறு வேலை இல்லை, யாரையோ கூப்பிட்டு வந்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா, ரோகிணியை பார்த்து அந்த பையன் அம்மானை கூப்பிட்றான், நீங்கள் 2 பேரும் அப்படியே நிற்கிறீங்க, ரோகிணி என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் நடக்குது, இன்னொரு பக்கம் ரோகிணியால் பிரச்சனை நடக்குது. கிறிஷை காணோன்னு பார்த்துட்டு இருந்த இங்கே ரோகிணியோட அம்மாவும் முத்து மீனா கிட்ட கிறிஷ் இருக்கிறத பார்த்த உடனே பேரதிர்ச்சியோடு அங்கே வந்து, முத்து தம்பி நீங்கள் எதுக்கு கிறிஷை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, முதல்ல கொடுங்க, என் பேரனை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், இருங்கம்மா கிறிஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், நீங்கள் மறைச்ச உண்மை கிறிஷ் மூலமாக இன்றைக்கி எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, என்ன நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கிளம்புறீங்க, ரோகிணி தான் எங்களை ஏமாத்திருக்காங்கன்னா நீங்களுமா அவங்க பொண்ணுக்காக போய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு மண்டபத்தில் வச்சு முத்து ரொம்ப கோவமாக பிரச்சனை செய்ய ஆரம்பிக்க, உடனே அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, மனோஜன் எல்லாரும் அங்கே வந்து நிற்கும்போது விஜயா மீனான்னு கோவமாக ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாரும், என்னாச்சு லக்ஷ்மி அப்படின்னு கேட்டு வந்து நிற்கும்போது முத்து சொல்கிறாங்க,
ஏங்க நீங்கள் எல்லாரும் ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கீங்கல்ல, இந்த ரோகிணியை தெரியும்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் கல்யாணியை எங்கள் எல்லாருக்கும் தெரியுமே, லக்ஷ்மியோட பொண்ணு தானே, ஏன் கிறிஷ் கூட இந்த ரோகிணி இந்த கல்யாணியோட பையன் தானே, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பாவம் ரோகிணி முன்னாடியே ஒரு கல்யாணம் நடந்து அதில் வந்த பிரச்சனையால் தனியாகவே இருந்தா. இப்போ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்போ என்ன பிரச்சனைப்பா, நீ யாருப்பா அதெல்லாம் கேள்வி கேட்கன்னு சொல்கிறாங்க ஊர்லேருந்து வந்த சொந்தக்காரங்க எல்லாரும். உடனே முத்து எல்லார்கிட்டேயும் பதில் சொல்கிறாரு, என் அண்ணன் மனோஜை தான் இந்த ரோகிணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் கல்யாணின்னு கூப்பிடுறீங்கல்ல, அப்படி ஒரு பேர் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்க தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையும் மறைச்சி என் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என் அம்மா அப்பா கிட்ட வேணும்னா கேளுங்களேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை அங்கே வந்தவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? இங்கே ரோகிணியோட பேர் கல்யாணியா? உங்கள் ஊரில் அப்படி தான் கூப்பிடுவீங்களா? அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? அப்போ கிறிஷ் தான் ரோகிணியோட பையனா அப்படின்னு ஒவ்வொன்றா கேள்வி கேட்க அங்கே உள்ளவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி மட்டும் இல்லாமல் ரோகிணியோட அம்மாவும் தலை குனிஞ்சு நிற்க முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாம்மா, எவ்வளோ பெரிய உண்மையை ரோகிணி மறைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அந்த உண்மை கிறிஷ் மூலமாக தெரிய வந்த உடனே அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாங்களே தவிர்த்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு கூட இவங்களுக்கு புரியல பாருங்க. பாத்தியா மனோஜ், இத்தனை நாள் இந்த ரோகிணியை நம்பிட்டு இருந்த, இத்தனை மாதம் இவங்க கூட தானே வாழ்ந்த, ஆனால் இப்படிப்பட்ட உண்மையெல்லாம் மறைச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இல்லை ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீயும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறியான்னு முத்து கேள்வி கேட்க, உடனே மனோஜ், உண்மையாகவே எனக்கு எதுவுமே தெரியாதுமா, முத்து கேட்குற மாதிரிலாம் ரோகிணியை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் சொன்னதுனால தான் நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, விஜயா எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன இத்தனை பேர் உன்னை பற்றி சொல்கிறாங்க, இப்பயும் உண்மையை எப்படி மறைக்கலான்னு யோசிக்கிறியா, பதில் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும் இருக்கிற கோவத்தில் இந்த பார்லர் அம்மாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கணும்னு தோணுது மீனா. அப்படி ஆகுது. இங்கே முத்து மீனான்னு எல்லாரும் ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்க ரோகிணி தன்னுடைய அம்மாவை பார்த்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மாவும், என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, ரோகிணி இந்த உண்மையை மறைச்சிருந்தாலும் சம்மந்தி நானாவது சொல்லியிருக்கணும், இது கிறிஷ் தான் ரோகிணியோட பையன், ஏற்கனவே நடந்த கல்யாணத்தில் ரோகிணி சந்தோஷமாக வாழவும் இல்லை, அவளுக்கு அந்த வாழ்க்கையில் வந்த பிரச்சனையால் அவள் வெளியில் வந்துட்டா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, மனோஜ் தம்பி தான் முக்கியம்னு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்க ரோகிணியை மன்னிச்சு நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும். அருண் சீதாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்த ரோகிணியோட அம்மாவே எல்லார் முன்னாடி உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. விஜயா வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை. ரோகிணி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமா, ரோகிணி எவ்வளவோ போய் சொல்லி ஏமாத்திருக்கா, ஆனால் இப்படி ஒரு உண்மையை மறைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் மனோஜோட வாழ்க்கையில் தான் பிரச்சனையாக வந்து நிற்குது, பணம் தான் முக்கியம்னு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்ச விஜயாவுக்கு இப்போயாவது எல்லாம் புரிய வந்திருக்கும். பாத்தியா விஜயா, உன்னால் மனோஜோட வாழ்க்கை எந்த நிலமையில வந்து நிற்கிதுன்னு. அங்கே எல்லாரும் ரொம்ப கோவமாக பேச வந்தவங்களுக்கு அப்போ தான் புரியுது, ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்றி இந்த குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாற்றி தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு. ஊர்லேருந்து வந்த எல்லாரும் ரோகிணியை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வேற வழி இல்லாமல் முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி.